வணக்கம் ஸ்பாட்டன்ஸ், உங்களால் கோஸ்ட் ஆஃப் கேமிங் சேனலுக்கு மீண்டும் அன்போடு வர வைக்கிறேன். இது கோஸ்ட் ஆஃப் கேமிங் வழங்கும் லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2 பகுதி 13. தொடர்ச்சியாக 13 போட்டோம். இந்த எபிசோட பேர் ட்ராப்ஸ். ஓகே, வாங்க மேலே ஏறி போய் அடுத்த ஃப்ளோர் போகலாம், அடுத்த இடத்துக்கு போகலாம். என்ன இங்கேருந்து குதிக்க முடியாது, அடைச்சிருக்கு. உள்ளே போய் போகணுமோ? ஆமாம், அந்த பக்கம் ஓப்பனில் இருக்குது. அந்த இடத்த ஃபுல்லாக செக் பண்ணிட்டு அந்த இடத்த மட்டும் செக் பண்ணால் அடுத்த இடத்துக்கு போயிடலாம் நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஹெட்ஷாட் போட ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தேன். ஒழிச்சுக்கிட்டா போன பாட்டில் நமக்கு நம்மளோட பழைய ஐயோ மிஸ் ஆகிட்டான். சூப்பர் அசிஸ்ட்டுக்கா டீனா மாஸ் காமிச்சிட்டா. போன பாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு நம்மளோட திறமைகள் பின்னாடி வந்துருச்சு, பார்த்துருப்பீங்க. டம்மு கரெக்டாக ஹெட்ஷாட் போட ஆரம்பிச்சிட்டேன். இனிமேல் ஃபுல்லாக கரெக்டாக மாஸ் காமிக்கிறோம். வெடி மருந்து, அடுத்து என்ன போதை மருந்து அங்கே இருக்குது. போதை மருந்து, துப்பாக்கி, புல்லட்டு. ஓகே, ஏன்னா துப்பாக்கி எடுத்தப்பறம் அங்கே கிடக்கு. அக்கா வந்து துப்பாக்கி திறந்து புல்லட் மட்டும் எடுக்குது. இந்த வழியாக போகணும்னு நினைக்கிறேன். தெரியுதுக்கா, நான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன், வெயிட் பண்ணுக்கா. இந்த இடம் இவ்வளோ பெரிய இடமா இருக்குது. இது மேலே வர வழி, மேலே அடைச்சிட்டான். அந்த வழியாக தான் மேலே வந்துருக்கணும். நான் ஏணிப்படி வழியாக வந்துட்டேன் மேலே. இதுக்குள்ளே எதுவும் இருக்கா? ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே சரக்கு, மெடிக்கிட்டு ஃபுல்லாக இருக்கு. நம்மகிட்ட பாட்டிலு, 10 மருந்து. இது திறக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, என்னங்கடா டாமியை தேடி எப்போ கிளம்பணும்? இப்போ வரைக்கும் டாமி கண்ணில் படலையடா. வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதானா? இந்த இங்கேருந்து தானே பார்த்தான். இவன் சாகலைங்க, இவன் உள்ளே இருந்திருக்கான். நான் அதான் பார்த்தேன். ஏன்னா கீழே மட்டும் தான் இவன் வந்தாங்க. மேலே கால் நம்மளும் சொல்ல அவனும் சொல்லலை, காணாமல் போயிட்டான்னு நினச்சேன். ஓகே, அவ்வளோதான். இது ஏதோ ஃபோட்டோ இருக்குது. 2 சைனாக்காரங்க. அவன் இதில் இந்த ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்தால் எல்லாத்தையும் அதே ஃபேமிலி ஃபோட்டோ, ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தால் எல்லாத்தையும் அதே குரூப் ஃபோட்டோ எப்படியா வச்சுருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். அது சரி, அவன் எத்தனை ஃபோட்டோ ரெடி பண்ணுறது? அவனும் மனுஷன் தானே. இவ்வளோ டீட்டெயில் பண்ணவே அதை மட்டும் பார்த்துக்கணும். ஆனால் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் பார்க்கணுமே. அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸு விழுக போகிற மாதிரி தான் பேலன்ஸ் பண்ணுறது, அதெல்லாம் பயங்கரமாக கேமில் இது பண்ணியிருக்கானுங்க. என்ன அங்கங்கே லூட் வைக்காம அந்த மாதிரி நம்மளை கடுப்பேற்றுறானுங்க, அவ்வளோதான். மற்றபடி கேம்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே விழுக வேண்டியதான் நினைக்கிறேன். ஓய், அவ்வளோதான். இதான் அந்த பக்கம் தான் நம்ம வந்தோம். ஆமாம், இந்த பக்கம் தான். இதுக்குள்ளே இது இருக்கா? ஏய், இது போக வேண்டிய வழி போலப்பா. இவங்க அந்த பக்கம் எதுக்கு பார்த்துருவோம் அப்போ. ஆமாம், அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துருக்கோம். ஆமாக்கா, வந்துட்டோம். எதுக்கா சொல்கிறேன்? பறக்காதக்கா, ஏன்க்கா பறக்கிற? என்னைய விட நீ யாரும் ஆச்சியாக்கா. ஓகே, எங்கே இந்த பக்கம் அப்போ அவள் தூக்கி விட்ற வேண்டியதான். வாக்கா, அவனுக்கு பூஸ்ட் பண்ணுறேன். ஆச்சி நீ மிதிச்சதெல்லாம் என் சோல்டரில் இருக்குக்கா. ஏறிட்டா. லைட் ஆஃப் பண்ண மறந்துடுறேன். இந்த அவனை எப்படி அப்பா அந்த இருக்கு டிவி ஸ்டேஷன். It looks like the TV station from your map. Yeah. ஆமாக்கா, அதான் அந்த ஆண்டனா வச்சுருக்காங்க கூடைய. ஓகே, வாங்க போகலாம். இங்கேருந்து குதிச்சுருவோமா? நான் கூட அவன் குதிக்க பண்ணிட்டான். இங்கே வாங்க, அப்படியே டிவி ஸ்டேஷன் அப்படியே ரவுண்டாக போட்டிருக்கான். சேனல் என்ன போட்டிருக்கானே, அது கடை பேர். இது சேனல் பேரோ? இன்னும் நீ இல்லாமல் எப்படி இவ்வளோ பண்ணியிருப்பேன் எதிர்பார்க்குறேன்டா. இங்கே பாருங்க, எக்ஸ்பிரஷன்லாம் பயமாக இருக்குப்பாங்க. நான் உன்னை தனியாக பண்ண விட்டுருக்க மாட்டேன், நான் அங்கே இருக்க எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குன்றா. எக்ஸ்ப்ரெஷன்லாம் பாருங்களேன், பயங்கரமாக பண்ணியிருக்காருங்க. இப்போ சில பிளேயர்ஸை திரும்பி பார்க்க மாட்டாங்க, கேமரா பார்க்க மாட்டாங்க, இருந்தாலும் இவ்வளோ வேலை பார்க்குறானுங்க வாங்க டெவலப்பர்ஸு. ஏய் போச்சுடா. என்னடா? ஓ, ட்ராப்பில் சிக்கிருச்சு. ஓ, ஃபஸ்ட்டு பாட்டில் வர மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் ட்ராப்ஸ் அந்த ஜாமா. இப்போ பாருங்கண்ணே, அவனு பண்ணவா? இது கல் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. அவனே வந்துடுவாங்களோ? ஆமாம், இப்போ தான் பார்க்க மாட்டாங்க. இப்போ நம்ம தெளிவாகும் போது தான் பரவாயில்ல. இதாக்கு பாட்டில் இப்போ பாருங்கள், அவங்க சாவானுங்க. இங்கே பாருங்க, அக்கா இங்கே இருக்கு. இங்கே பாருங்க. ஓடியா. வா 2 பேர் கிட்ட வாங்கடா. புல்லட் இல்லாமல் நம்ம 2 பேரை போட்டு சொல்லியிருக்கோம். பா, இந்த ட்ராப்பில் அடிபட்டு மட்டும் சாகவே கூடாது. ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு பாலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோலோட ஃப்ரெண்டு, அவன் பேர் என்னன்னு மறந்துச்சு, ஒரு தனி ஏரியாக்குள்ளே கிடப்பான். அவன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ட்ராப்பாக வச்சுருப்பான். நான் ஒரு 10 தடவை அதை செத்துட்டேன். இந்த தடவை கரெக்டாக போகிறோம் அந்த ட்ராப்பில் அடி வாங்காமல். வேறு யாரும் இருக்காங்க நான் பார்த்து போகும்போது.
வேறு யாரும் இருக்கிற மாதிரி தெரில. கேட் இருக்குது. சரி அப்போ அந்த இடத்துல லூட் அடிச்சுட்டு வந்துடுறேன். எங்கே வரேன்? நல்ல வேலை அதை பார்க்க முடியல போத்துச்சு. அவன் அங்கே ட்ராப் வச்சுருக்காம்பாங்க. அந்த ஜஸ்ட்டு மிஸ்ட்டு இந்தா போட்டு வச்சுருக்காம்பாங்க. நான் வாடு கண்டுக்காமல் ஓடி வந்து நம்ம செத்து இப்போ தான் சொன்னேன் ட்ராப்பில் சாகக்கூடாதுன்னு. வேறு ஒன்றும் இல்லை. பின்னாடி தான் சரக்கு இருக்குது. எடுத்தாச்சு. பின்னாடி திரும்பி பார்க்காம எடுத்தாச்சு. மறுபடியும் காடு. யார்? என்னது கேண்டி லேப்ராவா? பார்த்தா ஸ்டார் ஃபயர் மாதிரி இருக்கே அக்கா. கேண்டி லேப்ரா ஸ்டார் ஃபயர் மாதிரி இல்லை, ஸ்டார் ஃபயர் தான். பேரை மட்டும் மாற்றி வச்சுருக்கானுங்க. போய் சொல்கிறானுங்க. ஓகே இங்கே வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஒன்றும் இல்லை. எப்போயாவது இதுக்குள்ளே அந்தாக்குப்பாங்க. புல்லட் எப்பா ஷார்ட் கன்னு ரேக். திருப்பி ரேக் ரெடி பண்ண முடியுமா? பார்க்கா ரேக் கண்டிப்பாக வேணும். எல்லாம் ஃபுல்லாக ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ரேக் விட்டு கிளம்ப முடியாதான். வேறு என்ன பண்ணுறது? நமக்கு தேவைப்படுறப்ப சுத்தமாக கிடைக்காது. எல்லாம் ஃபுல்லாக்கப்போ திருப்பி இருக்கிற பொருளே கிடைக்கும். ஆமாம் அந்த இடத்துல டக்குன்னு சர்ப்ரைஸ் பண்ண தான் ஆல்ரெடியாக காயும். ஷார்ட் நான் எடுத்து வச்சுக்கணும். வாக்கா ஓடு. இதுங்க ட்ராப் செஞ்சாக்கா இப்போ கண்டு தெரிய மாட்டேங்குது. இங்கே இருக்க ஆக்டிவேட் பண்ணி விட்டானுங்க. என்னமோ இருந்துச்சே. என்னமோ இருந்தமா இருந்துச்சு. ஒன்றும் இல்லையா? ஓகே வந்தாச்சு. என்ன எனக்கு கீழே போகணுமா? தெரியுதுக்கா. பெரிய கண்டுபிடிப்பு. மேலே போய் என்னாக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். எதுமா வரேம்மா பறக்க. எங்கே அக்கா மூஞ்சியை பார்த்தீங்க தான் ஏறும்போது. ஓகே வந்தாச்சு. இங்கே என்ன இருக்குது? புல்லட்டு. மைக்கா 13 நட்டு போட்டு ஏதோ வச்சுருக்கான். இப்போ சரியான ஆர்டிஸ்டாக இருக்கானே. பயங்கரமாக வச்சுருக்கானே. ஸ்டில் நோ ஸ்கார்ஸ் 4 more hours on this shift. அதாவது இங்கே வந்து இடத்த பவுண்டரியை பார்க்க சொல்லி அனுப்பியிருக்கானுங்க. 4 மணி நேரம் சும்மா இருக்கான். பொழுது வரணுன்னே தலைவன் அவன் திறமையாக காமிச்சிருக்கான். ஏன்டா அவனுக்கு வரைய வேறு எதுவுமே கிடைக்கிறடா. எப்படி வந்து வச்சுருக்கான் பாருங்க. ஓகே அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு இதில் நினைக்கிறேன். வேறு இதை முடிஞ்சிச்சுன்னா என்டூரன்ஸே ஃபுல் மேக்ஸ் பண்ணிடலாமா? எனக்கு இதுதாங்க இப்போயே புரியுது. ஒவ்வொரு நாள் தான் லாக் பண்ண முடியும். ஓகே இது எனக்கே தெரியாமல் என்டூரன்ஸ் ஃபுல் இது பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ தான் அதையே பார்க்குறேன். நான் அது தெரியாமல் செலக்ட் பண்ணலாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன். லிசனிங் மூட் அதை முடிச்சிட்டேன். என்டூரன்ஸ் மட்டும் முடித்தோம்னா ஃபுல்லாக முடிச்சோன்னு நினைக்கிறேன். லிசனிங் மூவ்மெண்ட் ஸ்பீட். இப்போ ஸ்பீடாக தான் நடக்கிறாளா? நான் கவனிக்கவே இல்லையாடா அவ்வளோ நேரத்தில். அது தெரியாமல் இதை அப்கிரேட் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்கேன். எக்ஸ்எக்ஸ் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? இதெல்லாம் பண்ணுவாளா? இப்போ என்னங்கடா சொல்கிறீங்க? எனக்கு தெரியாமல் போச்சே. சரி ரைட்டு. Instead leave your lower giving you opportunity to escape. வேறு ஏதாவது போடுவோமா? கடைசி இது இன்னொன்று வேணுமா? என்னங்கடா நீங்கள் புக்கை கண்டுபிடிக்கணுன்றியா? அதை ஒன்றும் பண்ண முடியாதுன்றியா? சரி ரைட்டு இதை முடிச்சுடுவோம். நான் இதுவே இந்த மாதிரி இதை ஃபுல் மேக்ஸ் பண்ண தெரியாது. எப்போ பண்ண எனக்கே ஞாபகம் இல்லை. சரி ரைட்டு. அப்போ இதை முடிச்சிட்டோம். அந்த கையை அதாவது என்டூரன்ஸ் இந்த இதெல்லாம் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் கிராஃப்டிங் இது எல்லாமே போல். கிராஃப்ட் இம்ப்ரூவ்டு ஹெல்த் பார்ட்ஸ். அதை கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அப்போ ஒன்றை சாப்பிட்டோம்னா ஹெல்த் ஃபுல்லாகிடும் போல். அந்த இடத்துல பிளட்டு படாமல் தான் செம்மையாக இருக்கும். இவ்வளோ தொடச்சிட்டு பார்க்கலாம். சரி விடுங்க. அது தவறான செயல் இல்லையா? நோட் இதெல்லாம் பார்த்துட்டோமே. அப்புறம் ஏன்டா எல்லோ காமிச்சிட்டு இருக்கீங்க? நான் தான் ரீட் பண்ணி பார்த்தேனடா. அப்போ ஒன்றும் டிவி ஸ்டேஷனாக அப்பப்போ அவ்வளோதான் நம்ம இது பண்ணணும். சைலன்சர் கிராஃப்ட் பண்ணலாமா? அப்போ இதை முடிச்சிடலாம். அதை மெயினாக பார்க்கணும். அடுத்து என்னது? கிராஃப்ட் சைலன்சர் ரொம்ப முக்கியம். லிசனிங் மூட் கிளாரிட்டி. எனிமி சீன் லிசனிங் கிளாரிட்டி ஷார்ப்பன் சிட்டி ஓட இதை பார்த்தா எனிமீஸை பார்க்குறது இன்னும் ஷார்ப்பாக தெரியும். வெள்ளைக்கல்லில் புள்ளி மாதிரி தெரியும். ஆளுக்கு நம்மளாக முடிவு பண்ணோம்ல. அதை பண்ணோம்னா ஃபுல் நல்லா பார்டர்லாம் பக்காவாக இருக்குன்றியா? அவ்வளோதான். இம்ப்ரூவ் சைலன்சர்ஸா? அப்போ இந்த சைலன்சர்லாம் 3 அப்போ தான் மேக்ஸ் பண்ணி விட்ருவோம். ஆமாம் கண்டிப்பாக அந்த இம்ப்ரூவ் சைலன்சர் வேணும். அதாவது 3 புல்லட்டுக்கு அப்புறம் திருப்பி சைலன்சர் உடஞ்சிடும். நம்ம அந்த 5 சைலன்சர் எடுக்கிறோம். அது என்ன ரெசிபி? கேனு ராகு.
சரி இப்போயா ரேக் வேமா யூஸ் பண்ணி ரேக் நிறையா கட்சி எடுக்கலாமே. இன்னொன்று யூஸ் ஒன்று தான் யூஸ் பண்ண முடியுமா? ஏன்டா 2 வச்சுக்கலாம்டா, கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லையா? Any wolves? இருந்து தான் நான் கத்திரிப்பேம்மா. It's hard to tell. நான் யாரையும் பார்க்கல, இங்கேருந்து பார்த்தா ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறேன். ஓ அந்த இடத்துக்கு பார்க்குறாளா? ரைட்டு. ஓகே, இங்கேருந்து அப்படியே இறங்கிடலாமா? செத்துருவோமா? இறங்குவோம் அப்படியே. ஓகே. Oh shit, Ellie! போச்சு. நான் கூட இறங்கக்கூடாது தெரியாமல் இறங்கிட்டோம் போல, சாக போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான். நல்லா தான் இருக்கேன், வா அப்படின்றான். ஓகே. இந்த என்னங்க கார்லாம் லூட்டே இருக்க மாட்டேங்குது. எப்போவுமே காரில் லூட் வச்சுருப்பானுங்க, இந்த காரில் லூட்டே இல்லை. அப்புறம் இருக்கிற காரை உடைக்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் தரீங்க. இந்த லியா ஒருவேளை நம்ம போகிற டைமில் அங்கெல்லாம் என்ன பண்ணுறேன், நான் அதை பற்றி யோசிச்சு கூட வாங்க விரும்பலை இப்போ கே அப்படின்றான். ஆமாம், அங்கே போனப்பா வரலன்னா நம்ம போகிற டைமில் நம்ம ஜாக்சன் இந்த மாதிரி ட்ராப்ஸ் வச்சாகணும். அட்லீஸ்ட் பெரிய ஹோடு ஒரு கூட்டம் வந்தாங்கன்னா நம்ம அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றான். நம்ம சில ஸ்ட்ராகல்ஸை கூட இது பண்ணலாம். ஓ நம்ம அங்கே பட்டாங்கன்னா நம்ம எழுதி வைப்போம், எழுத முடியலன்னா ட்ராயிங் வரைஞ்சி வைப்போம், அதில் பட்டா செத்துருவீங்கன்றான். ரொம்ப மித்தியம். I met this guy once from the Joels. Tripwired a whole town. நம்ம சொன்ன கதை ஃபஸ்ட்டு பார்ட்டில் நான் ஜோலோட சேர்ந்து பார்த்தேன். அந்த டவுன் ஃபுல்லாக மேல் பண்ணியிருந்தேன். செத்துறம்மா அப்போ மற்றவங்க அடிச்சிட மாட்டாங்களா? அந்த டவுன்லேயே ஒருத்தர் தான் வாழ்ந்தேன். மொத்த டவுனில் ஒருத்தர் மட்டும் தானே. அவன் ஏகப்பட்ட பேரை சந்தேகப்பட்டு எழுந்திருக்கான் போல், பாவம்ன்றான். ஆனால் அதுதான் அவன் உயிரோட வச்சிருந்துச்சு. நமக்கு ஒன்றும் சாய்ஸ் கிடைக்கிறது இல்லை. நம்ம இது எல்லாரோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறோமா இல்லை என்ன? இவங்க இவ்வளோ பேசிக்கிட்டே போகிறாங்க, தமிழில் போட இவ்வளோ அவ்வளோவா போகிறாங்க. You have this added, burden that puts you in a worse position. Yeah, I guess that's also true. Hey, look. இங்கே பாரு, எங்க? Who do you think it is? யாரா அது? லவ்ஹர். Someone who wants us to feel her love. நம்ம அவங்களோட காதல் எதுவும் இருக்காங்க. அவர் வருஷம் உள்ஸ் ரிலேட்டடாக பழகுன்றா தெரில. வித்தியாசமாக பார்க்க ஃபீல் கர் லவ் பார்க்க எப்படி இருக்கா தெரியுமா? அன்சார்ட்டில் வர க்ளோயி மாதிரி இருக்கா. அப்படியே 5th பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அவள் இப்படி தான் இருக்கா. ஆள் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு அந்த மாதிரி தலையில் பிரைடடை போட்டு அப்படியே க்ளோயாகவே இருக்கா. இது என்ன லெட்ரு? Livia hope this year I saw what happened. The river broke into a place and the August stopped Jimmy to jewelry isolation. ஒரு WLF நம்ம இடத்த உடச்சி உள்ளே வந்துட்டாங்க. ஃபெடரா நம்மளை மறந்துட்டாங்க. நம்ம எல்லாம் நம்ம பிடிக்காத விஷயங்களை பண்ணியிருக்கோம். They seem to come then they found Serpent Prey in his pocket. Serpent Preyனா என்னன்னு தெரியலையே. அந்த இவங்க ஆக்கும் போலுங்க. நாங்கள் அவங்களை நிறுத்த பார்த்தோம், என்னை மடித்து நான் நிறுத்த முடியல. ராகுல் வந்து கேத்தர் பேர், ராகுல் வந்து கேத்தர். ஓகே. சர்ஃபைட்ஸ்னா யாருங்க? அந்த அவங்க தான் ஃபீல்டர் லவ்னு போட்டிருக்காங்க இல்லையா, அவன் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அது? எவ்வளோ செத்து கிடக்காங்க. இன்ஃபைட்டடா? ஓ, எல்லாம் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. ட்ரையாங்கிள் சைலன்சர் கேன் பி அட்டாச்டு அண்ட் டிட்டாச்டு. ஓ அப்படியா? ஓகேங்க. பொம்பளை கிளிக்கரு. குதிரை டாமி ஆக்குமோ? ஏதோ பாக்கெட் எடுக்கலாம் போலாங்க. எது இருக்குமோ? லூட் இருக்கணும். டாமியோட குதிரை தான். என்ன ஜேன் போட்டிருக்கு? ஓ, இன்ஃபைட்டட் கடிச்சு குதறிக்குங்க செத்தக்கப்புறம். அந்த குடலாம் வெளியே வந்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் பச்சு விட்ருக்காங்க. இவ்வளோ நான் கூட கிளிக்கர் யாரோ வந்துட்டாங்க வச்சுங்க. நல்லா தான் இருக்கேம்மா, என்னம்மாச்சு?
என்னம்மா இவ்வளோ நேரம் அது கூட தானம்மா பிறண்டு இருந்துச்சு வந்தேன், இப்போ என்ன திடீர்னு பாஞ்சு வருது? I must have taken off on foot. அப்போ அவர் நடந்து போக அமைச்சிருப்பாரு. You good to keep நம்ம going? போகலாமா? Yeah, I'm fine. நான் ஃபைன் தாவா போகலாம் அப்படின்றான். ரைட்டு. இடம் இவ்வளோ பெருசாக வச்சுருக்கேன், லூட் அடிக்கணும், இந்த கலெக்டபிள்ஸாக இருக்கணுமா என்னங்க சுற்றிக்கிட்டே இருக்கணும் போல இந்த இடம் ஃபுல்லாக அவ்வளோ இருக்குங்க. எங்கிட்டு போகிறதுனே தெரில. How'd this city get so இந்த wrecked? சிட்டி எப்படி டேமேஜ் ஆகிருக்கு? பாஸ்டன் இந்த மாதிரி இல்லையே. Boston didn't have a full-blown civil war. பாஸ்டன் ஒன்றும் இந்த மாதிரி சிவில் வார் நடக்கலை. Fireflies never put up this kind of resistance. அதே மாதிரி ஃபயர் ஃப்ரைஸும் இவ்வளோ எதிர்ப்பு காமிக்கலைன்றான். ஓகே, இதுக்கு ஒன்றும் இல்லை. இதுக்குங்கிட்ட எதுவும் வச்சுருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். உடைக்கவும் இல்லை. உள்ளே ஒன்றும் இல்லை. இது காருக்குள்ளே நிறையா லூட் வச்சுருப்பாங்க. காருக்குள்ளே புல்லட்டும் கிடைக்க மாட்டேங்குது, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. இது வந்த வழின்னு நினைக்கிறேன். ஆமாம், வந்த வழி. இந்த அங்கிட்டிருந்து சுற்றி வந்தோம்ல. எதனா ஒரு கேங் எடுக்கு சரக்கா இல்லை சைலன்சருக்கு போடுற பாட்டில். ஒரு வழி இல்லை. வாங்க வந்த வழியாக போகலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோடில் ஃபைட்டு பெருசாக வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் சும்மா நடந்துக்கிட்டே தான் இருக்கும். I don't see any. எனக்கு ஊல்ஸ் இங்கே இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்றான். இல்லை It's not counter chickens. இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுச்சு அஜாக்கிரதை இருக்கக்கூடாது அப்படின்றான். You see the TV station? டிவி அந்த இருக்குங்க டிவி ஸ்டேஷன். Yeah, it's that way. Uphill. சண்டை ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே வாமா போவோம்மா. என்னடாச்சு கிளிக்கரு. More அப்போ bodies. உள்ள ஆள் இருக்காங்க, More shot bodies. சுடப்பட்டிருக்காங்க. அதான் மெயின். Tommy definitely came this way. டாமி மாஸ்க் காமிச்சிட்டு போயிருக்கான். லியாட்டா வந்துட்டோம் I bet நினைக்கிறேன். he went through there. ஓகே, இதுக்குள்ளே இது இருக்கா? டிரான்ஸ்பரண்ட்டாகவே இல்லையா கண்ணாடி? இங்கே எங்கேயும் ஒன்றும் இல்லை. எங்கிட்டு போகணுமா? கல் திறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் திறக்க முடியாது. Solid ஏம்மா barricade. அப்படியே விரல விட்டு தூக்கி விடலாம் அதை. என்ன நீ? Okay, well, not going this way. Stop. Tripwire. மக்கா Oh, shit. இதுக்கு மேலே சாகவே கூடாதுப்பா. இதில் சாகவே கூடாது. ட்ரிப் வயரில் They're all over. Probably for infected. இன்ஃபெக்டருக்காக இருக்கும். Still. One wrong step. செத்துட்டு நீ. Yeah. Let's be ஆமாம், careful. இங்கிட்டு போட்டு வச்சுருக்கானுங்க. அப்போ வேறு வழி இல்லை போல, இங்கிட்டு தான் போகணும் போல். இது கண்ணாடி போட்டு வச்சுருக்கீங்க. எங்கிட்டு வழியும் காண. இந்த கண்ணாடி உடச்சு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே ட்ரிப் இல்லை, இங்கிட்டு போட்டு வச்சுருக்கேன். தாண்ட முடியுதான் பார்ப்போமா? இல்லை மேலே இல்லை. எதுக்கு தேவையில்லாமல் செத்துக்கிட்டு வாங்க இப்படி. இந்த ட்ரிப்பை எல்லாம் அத்து விட்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் தரலாம். நான் கிட்டே போய் பார்த்து அத்து விட மாட்டேன்றான். ஏடா எவனோ ஒருத்தன் இங்கேருந்து பயங்கரமாக பாடி பில்ட் பண்ணியிருக்கான் போல். கராத்தேவா என்னது? ஏன்டா அங்கே கருப்பாக ரேகலாம் இல்லையா? கண்ணு வேறு தெரிய மாட்டேங்குது இருட்டுக்குள்ள. ஒன்றுமே இல்லை. நான் அட்லீஸ்ட் ரேகாக இருக்குன்னு பார்த்தேன். இந்த உள்ளே போகுது வழி. இந்த பக்கம் ஃபுல்லாக மெடலுமாக்கு ரேக். அது கார் ரேக். என்னங்கடா மனசாட்சி இல்லாமல் பண்ணுறீங்க காரத்துக்கு. வேறு என்னமோ லெட்ரு மறுபடியும். என்ன லெட்ரு? ரெபேக்கா. நீ எப்படி அவங்களோட சேர்ந்து வண்டியில் ஏறி போனது தெரியல. அவங்க சரியான மெண்டலுங்க. என் நெய்பர் ஜிம்மியை வந்து அவங்க போட்டு தள்ளிட்டாங்க. அவன் வாசல் மாடி எடுத்துகிட்டு வந்து அவன் முட்டி போட வச்சு சுட்டுட்டாங்க. அவன் சாகிறதுக்கு முன்னாடி ஏதோ ப்ரேயர் சொன்னான். மே த கரண்ட் பி காம் மே ஷி கைட் தெம்னு. என்னால் அப்படி வர முடியாது, நான் இங்கே இருக்க போகிறேன், நீ உன் மைண்ட் வச்சு மாற்றிக்குவேன்னு நினைக்கிறேன் ரெபேக்கா அப்படின்னு சொல்லியிருக்கான் மெசேஜில்.
அந்த செராபிட்ஸ் அந்த ஃபீல் ஹரில் ஊன்றவன் மெண்டலுங்க போல் அவன் யாருன்னு காமிக்கல. அப்போது அதாவது ஒன்று நம்ம ஜாக்சன்லேருந்து வர ஆளுங்க நம்ம ஒன்று. பேக் பெஞ்சுங்க, அது என்ன பெஞ்சு? ஒர்க் பெஞ்சு. தேவையான அளவு நட்டு போல்ட்டு கலெக்ட் பண்ணிக்குமா பார்ப்போம். 218 வா, ஏதாவது உருப்படியாக பண்ணுவோம். லாங் ரேஞ்சு கன்று கெப்பாசிட்டியா? இருக்கிற கெப்பாசிட்டியே புல்லட்டு கிடைக்கல. டேமேஜ் ரைட்டு. ஒரு லாங் ரேஞ்சு போட்டாச்சு, ஒரு ஷார்ட் ரேஞ்சை போடுவோம். ஷார்ட் ரேஞ்சு கண்டிப்பாக மெயின் வேணும். ரேட் ஆஃப் ஃபயரு, ஸ்டெபிலிட்டி, கெப்பாசிட்டி. இதுக்கும் கெப்பாசிட்டி அவசியம் இல்லை, ரேட் ஆஃப் ஃபயரே போட்டு. எப்போயா சில பேர் ஒரு இல்லை சாப்பிட்றேன் டம் டம் டம்னு சொல்ல முடியாதா இருக்குல்ல. ஓகே, என் 9 விட்டு துப்பாக்கியை புதுமைப்படுத்தியாச்சு, அவ்வளோதான். இன்னும் புல்லட் இன்னும் இவ்வளோ நட்டு இருக்கா? ஓகே, ரேட் ஆஃப் ஃபயர் ஏற்கனவே போட்டாச்சு. ரீகாயில் போட்டுருவோம். ஓகே, ஓகே. அடுத்து ஜோல் கண்ணை பார்த்துருவோம். 97 ஜோல் கண்ணில் ஒன்று போட்டு விட்ருவோம். ஜோல் கண்ணில் எதுவுமே பண்ணல. ரீலோட் ஸ்பீடு, ஆமாம் அதைத்தான் பண்ணணும். ஆமாம், ஒன்று ஒன்றா போட்டு கொடுத்துருந்தானே முன்னாடி ரொம்ப ஈராயிரம் ஒரு புல்டாக போட முடியுமா? ரீலோட் ஸ்பீடை போட்டு. ஓ, இப்படி போட்டு செம்ம ஐடியாவில் அப்படியே சக் 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 நிற்காங்க. ஓகே, அவ்வளோதான். இன்னும் எதுக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். 48 இருக்குதுங்க. ரேட் ஆஃப் ஃபயரை போட்டு விடலாம். ஆமாம், ரேட் ஆஃப் ஃபயர் மட்டும்தான் இருக்குது. ஸ்டெபிலிட்டி இருக்குது, பட் அதுக்கு இன்னும் 2 வேணும். இதுக்கு இன்னும் 30 வேணும்ல. ரேட் ஆஃப் ஃபயரை போட்டு விட்றோம். டம் 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 சொல்கிற மாதிரி. ஜோல் கண்ணை தான் நம்ம மேக்ஸ் பண்ண போகிறோம். ஃபுல் மேக்ஸ், டவுட்டே வேணாம். ஓகே, 18 வச்சு கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது. செம்மையாக்குறா, பல பலப்பட ஆக்கிட்டா. ஓகே, வாங்க கிளம்புவோம். சரி, ரைட்டு. வழி 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 எந்த வழி எந்த வழி எந்த வழி வழியை காமிங்கடா. உங்ககிட்ட தான் நினைக்கிறேன், வேறு எதுவும் இருக்கிற மாதிரி தெரில. இந்த ரூம்லாம் பார்த்துட்டோம்ல, இதுக்குள்ளே எது இருக்கா? இந்த ரூமை பார்த்துட்டோம். இந்த ரூம் என்னமோ இருக்குது, புல்லட். ஓகே ஓகே, அந்த பக்கம் வெளியே போக வேண்டியதான். ரைட்டு. இப்போ எங்கே வந்திருக்கோம்? என்னங்கடா வந்த இடத்துக்கே வந்திருக்கோம். இது ஏற்கனவே இருந்த இடம் தானே? ஓ, இந்த இங்கிட்டு ஓப்பனாக்கா? ரைட் ரைட் ரைட்டு. ஓகே, They've really got this area covered. Oh. Probably don't cut through here much with all this. There's that silver. இந்த ஏரியாவை நல்லா கவர் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக யாரும் இந்த தாண்டி போக முடியாத மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றா. ஆமாம் ஆமாம், இங்கிட்டு தான் போகணுமா ஆப்போசிட்டாக போகணுமா? This tall grass is making me nervous. புல்லாம் அதிகமாக எனக்கு பயமாக இருக்குது. வர வர அந்த ட்ராப்ஸ்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதுன்றா. இது திறக்க முடியுமா? வாய்ப்பு இல்லை. அதான் செடியை வச்சுருக்கானே, நிறையா செடி உள்ளே முளைச்சி கிடைக்க. அங்கே ஒரு ட்ரிப்பாயில் அடி மட்டும் சாகவே கூடாது. எங்கிட்டு போகிறது? இந்த பக்கம் வழி இருக்கோ? ட்ரிப்பர் நோ 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 நோ. இந்த பாப்பா அங்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஒரு ட்ரிப்பர் வச்சுருக்கான். என்ன எப்படி போகிறது? மேலே ஏறி போகுமா? ஓகே, இங்கிட்டு வழி இருக்க மாதிரி தெரில. அங்கிட்டு என்ன இந்த பக்கம் அடைச்சிருக்கு, இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ட்ரிப்பர் இருக்குது. இன்னும் எங்கிட்ட வழி இல்லை. உடனே அங்கே ஜம்ப் பண்ணி பார்ப்போமா? ஐயோ, ஓகே ஸ்பாட்டன்ஸ், இன்றைக்கான வீடியோ கண்டென்ட் அவ்வளோதான். இன்றைக்கி இங்கே முடிச்சுக்குவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோவில் எதுவும் பிடிக்கல, செய்யலை, ஏதாவது சரியாக பண்ணலான்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க, அதை நான் மாற்றிக்கிறேன்.
அப்புறம் முக்கியமாக இந்த மாதிரி வீடியோஸ் ப்ளே ஸ்டேஷன் வீடியோஸ் ஸ்டோரி கேம்ஸ்லாம் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சேன், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்பாட்டன்ஸ். ஓகே ஸ்பாட்டன்ஸ், அடுத்த வீடியோ நாளை இரவு 8 மணிக்கு அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாட்டா பை பாய், see you.